குவாலிஃபயர் 2ல வந்து பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்க. அமோக வெற்றியா மும்பைய வெளிய அனுப்பிச்சுட்டாங்க. ஒரு விதத்துல நல்லதாவும் இருக்கு. என் கணக்கு ஒரு விதத்துல கெட்டதாவும் இருக்கு. வெங்கட் ப்ரோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கூறுங்க. நான் செம்ம சந்தோஷமா இருக்கேன் ப்ரோ. உண்மையாலுமே செம ஹாப்பியா. என்னதான் இருந்தாலும் இந்த வருஷம் இந்த மண்ணை கவிட்டு நக்கிட்டு போனாலும் நானும் 5 கப்பு தான், நீயும் 5 கப்பு தான். என்ன வேணா முக்கிக்கும். இதுக்கு மேல புதுசா அடிக்கிறவன் அடிச்சு ஒன்னும் நமக்கு ஆக போறது இல்ல. ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் ஓவர் ரொட்டேஷன்ல சொதப்பிட்டான் ப்ரோ. பவுலிங் ரொட்டேஷன் நேத்து சாண்ட்னரை கொஞ்சம் அண்டர் யூஸ் பண்ண மாதிரி இருந்தது ப்ரோ. அவனையே அண்டர் யூஸ் பண்ணிட்டான். ஹர்திக் பாண்டியா வந்து அவனுக்கும் 2 ஓவர் தான் கொடுத்தான், சாண்ட்னருக்கும் 2 ஓவர் தான் கொடுத்திருந்தான். அந்த இவன் நெட்டைய அவன் பேர் என்ன வந்து அவனை பிரிச்சுட்டாங்க ப்ரோ. அவனுக்கு அப்புறம் அவன் அடி வாங்குவான்னு தெரிஞ்சு அவனுக்கு இன்னொரு ஓவர் கொடுத்து அது எல்லாத்துக்கும் காரணம் யாரு தெரியுமா? நம்ம தலைவர் ஒருத்தர் போய் அங்க ஸ்ட்ரெச்சர்ல படுத்திருக்காரு, அவர் தான். அவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா மும்பை பேலன்ஸ் செம்மையா இருந்திருக்கும். அவர் போய் குழப்பி விட்டனால இப்ப அவங்களுக்கு நல்லா அடியா வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி ஹாப்பி. இதுக்கு மேல ஆர்சிபி ஜெயிச்சா ஜெயிச்சுக்கோ, பிபிகே ஜெயிச்சா ஜெயிச்சுக்கோ. இந்த ஹோலி ட்ரினிட்டி 3 டீம் இருப்பானுங்க, பஞ்சாப், ஆர்சிபி, டிசி. அதுல ஒரு டீம் போகுது இப்போ. ஸ்ரேயஸ் ஐயர் ப்ரோ மாஸ். அது ஒரு 3 யாக்கர் ப்ரோ. ட்ரெண்ட் போல்ட்டோட 2 யாக்கர், பும்ராவோட ஒரு யாக்கர். செம்மையா ஆடுறான்ல. நான் தெரிச்சேன் அந்த யாக்கர் அவன் 4 அடிச்சதை பார்த்துட்டு, எப்பூரா இப்படி அடிச்சா இவங்க பால எவனாலையும் தொடவே முடியாது. சரியான அடி. அவன் ரொம்ப காமன் கம்போஸ்டா இருந்தான் பாத்தீங்களா, எமோஷன் காட்டல எதுவுமே காட்டல. ஜெயிச்சு முடிச்சு கூட ரொம்ப சிம்பிளா செலிப்ரேட் பண்ணான். அவன் போன டைம் ஒரு தௌலத்தா தான் ப்ரோ இருக்கிறான் ஸ்ரேயஸ் ஐயர். அவன் ஒரு இஸ் கைண்ட் ஆஃப் அ கேரக்டர். லைக் எப்படின்னா போன டைம் தோத்துட்டு கூட வி ஹவ் ஜஸ்ட் லாஸ்ட் த பேட்டில் நாட் த வார் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஜெயிச்சுட்டு அப்படி ஒரு மாதிரி அதுப்ப ஜாலியா போனான். எனக்கு இன்னொன்னு நீதா அம்பானி ரியாக்ஷன் வந்து செம்மையா இருந்துச்சு ப்ரோ. அவன் கடைசி 6 அடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன நம்ம அது எப்படின்னா தோக்குறதா தானே பேச்சு, என்ன ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவனும் மும்பை 5 வருஷம் ஆச்சு கடைசியா கப் அடிச்சு. என்ன நோ பண்ணி பாக்குறான் ப்ரோ. இருக்கிற ரோஹித் சர்மாவை சாக் பண்ணா, அங்கிருந்து ஆர்டிகா கூட்டுன்னு வரான். பிரைம் ஃபார்ம்ல இருக்காங்க. பும்ரா பிரைம் ஃபார்ம், ஸ்கை பிரைம் ஃபார்ம், திலக், ஹர்திக் பாண்டியா, இத்தனை பேர் வச்சும் 5 வருஷமா கப்பல். நம்ம வந்து பழைய ஓல்டேஜ் மறுவாழ்வு மையம் நடத்தி 2 கப் வச்சிருக்கோம் 5 வருஷத்துல. இல்ல ப்ரோ, எனக்கு என்னன்னா அவன் ஃபைனல்ஸ் போயிருந்தானா நான் தான் சொன்னேன். என்னோட மாஸ்டர் பிளான் மும்பையும் ஆர்சிபியும் கட்டி பொண்ணிட்டு இருந்திருப்பானுங்க இன்னும் 1 வருஷத்துக்கு. அது மிஸ் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப வருத்தம். நீங்க ஃபைனல் போயிட்டு அதான் நான் சொல்றேன்ல, என்ன வேணா நீங்க சொல்லுங்க, ஃபைனல் போயிட்டு ஆர்சிபி சோக் ஆறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்ப மும்பை பூந்து அடிச்சுட்டானா, ஒரு கப் அடிச்சுட்டானா, அப்பா தாங்கவே முடியாது. ஜெயிச்சா கூட ஜெயிக்கிட்டும் ப்ரோ, பிரச்சனை இல்ல ப்ரோ. அடிச்சுக்கிட்டீங்களா? அவனுக்கு 2 பேர் ஆர்சிபி ஜெயிச்சிருந்தாலும் இல்ல நீங்க ஏற்கனவே அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஏற்கனவே இல்ல ப்ரோ வந்து இப்ப அந்த சண்டைய ரோஹித் அண்ட் ஹர்திக் சண்டை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்கு. அது ஆமா, அது வேற ப்ரோ. அதுல இந்த ரோஹித் ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம ஜாலியா வாழ்றானுங்க. ரோஹித் அடிச்சுட்டான்னு வைங்களேன், பாத்தியா ரோஹித் அடிச்சனாலதான் மும்பை ஜெயிச்சு அப்படின்றானுங்க. ரோஹித் அடிக்காம மும்பை தோத்துச்சு, பாத்தியா ரோஹித் கேப்டன் என்னாலதான் மும்பை தோத்துருச்சு அப்படின்றாங்க. எப்படி பார்த்தாலும் உங்க போயிட்டு இருக்கு. போன மேட்ச் ஹைப் கொடுத்தீங்களா? நான் வந்து ஒண்ணுமே பண்ண தேவை, ஒரே ஒரு மேட்ச் வெயிட் பண்ணா போதும். நம்ம ஹிட்டு சார் பழைய ஃபார்முக்கு வந்துருவாரு. மொத்தம் 16 மேட்ச் ஆடுவாரு, 2 மேட்ச் தான் அடிப்பாரு. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அந்த 2 மேட்ச் மட்டும் உங்க பேச்சை கேட்டுக்கணும், அவ்வளவுதான். சேவிங் இஸ் பெஸ்ட் ஃபார் தி ஃபைனல்ஸ் ப்ரோ. அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபைனல்ஸ் போல, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரன் ஷார்ட் தான் ப்ரோ. ஒரு 10 15 20 ரன். அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஹர்ஷ்தீப்பும் இன்னும் நல்லா போட்டாங்க. 10 20 ரன் ஷார்ட்டா தான் இருந்தது. அதுல நல்லா அங்கிட்டு இங்கிட்டு பிரேக் த்ரூ வந்தது. மெயினா மும்பை மேட்ச் மொத்த நேத்து மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஜாஸ் இங்கிலீஷ் பும்ரா பிரிச்சான் 20 ரன். முடிஞ்சிருச்சு மேட்ச். அங்க முடிஞ்சிருச்சு மேட்ச். பும்ரா வந்து 4 ஓவருக்கே 20 ரன் தான் கொடுத்துருப்பான். ஒரே ஓவர்ல 20 ரன் எடுத்தாலே மேட்ச் முடிச்சிருச்சு. அவன் ஜாஸ் இங்கிலீஷ் தெளிவு. பும்ராலாம் செட்டில் ஆகக்கூடாது, அவன் அட்டாக் பண்ணி ஆகணுங்கிறத அட்டாக் பண்ணிட்டானுங்க. அந்த ஓவர் தான் அப்படியே சேஸையே செட் பண்ணிச்சு என்ன கேட்டா. அது இட் கம்ஸ் ஃப்ரம் ரிக்கி பாண்டிங் மைண்ட் செட் நினைக்கிறேன். ஓவரா ஹைப் கொடுத்துன்னு இருக்கும், அடுத்து போயிட்டு மன்னதக்காவு தான் ப்ரோ. அப்படிதான் ப்ரோ சோக்கானானுங்க இவனுங்க. ஆர்சிபில கொஞ்சம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மும்பை கொஞ்சம் வீக் தான் அவனோட இன் டர்ம்ஸ் ஆஃப் பவுலிங். தீபக் சஹர் உட்கார்ந்ததுல இருந்து பேட்டிங் கொஞ்சம் ஷேக்கியா தான் இருந்துச்சு. இல்ல பேட்டிங் மும்பை பேட்டிங் சரியான ஷேக்கி ப்ரோ. ஸ்கை தவிர வேற எவனுமே கன்சிஸ்டன்ட் இல்ல மும்பை பேட்டிங் லைனப்ல. கடந்த அதுவும் நம்ம ஹிட்டு சார்லாம் 8-9 வருஷமா 300 ரன்னா மோஸ்டா அடிச்சிருப்பாரு. அதுவும் 120 130 ஸ்ட்ரைக் தான் அடிச்சிருப்பாரு. ஃபுல்லாவே ஸ்கேம் தான். திலக்கும் இந்த வருஷம் ஸ்கேம். ஹர்திக் பாண்டியா அப்பப்போதான் அடிச்சான். நமன் தீர் செம்மையா ஃபார்ம் ஆயிட்டான் ப்ரோ. அவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசெட். செம்மையா ஆக்சுவலி சீசன் ஃபுல்லாவே செம்மையா அடிச்சிருக்கான் நமன் தீர்.
அவன் கொஞ்சம் அவனோட ரெகக்னிஷன் அவனுக்கு கம்மியா தான் கிடைச்சிருக்கு ரமன் தீருக்கு. அவனை கரெக்டா ஆர்டிஎம் வச்சு யூஸ் பண்ணிட்டானுங்க. அந்த சீசன் ஃபுல்லாவே செம்மையா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கான். கரெக்டா யூஸ் பண்ணிருக்கானுங்க. எனக்கு இந்த நமன்தீர் நேவல் வரையற இவனுக்கு 2 பேர் வரை எனக்கு அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆவானுங்க. நேத்து 2 பேரும் எனக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். எனக்கு டேய் நீ இந்த டீம்ல தான்டா இருக்க. டேய் நீ எப்பறம் அந்த ஆப்போனன்ட்ல ஆடுனானுங்களா இவன் யாரு? இல்ல 2 பேரும் மும்பைல ஆடினானுங்க ஒரு டைம். அதனால அந்த கன்ஃபியூஸ் எனக்கு அது அப்படியே கன்ஃபியூஸ் ஆகுது அது. நேத்து இந்த சசாங்க் சிங் வேற ப்ரோ சரியான முட்டா இவன் போயிட்டு ஸ்ரேயஸ் ஐயர் போயிட்டு திட்டி விட்டான். ஓப்பனாவே திட்டி விட்டான். பெஞ்ச் வந்து மாதவன் சொல்லிட்டான். மட்டமா பண்ணான் ப்ரோ. தேவையே இல்ல. அந்த இடத்துல ஜாகிங் ஓடின்னு இருக்கான். முக்கியமான சிங்கிள் எடுத்துட்டு ஜாகிங் ஓடிட்டு இருக்கான் ஸ்லோவா. தெரியல ப்ரோ, இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். எனக்கு என்னன்னா இந்த அந்த தஸ்கோசி அந்த இது தலையை மாத்தி விடுறது இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு மும்பை ஃபேன்ஸ்க்கு சண்டை இழுத்து விட்டு நம்ம நவுந்துக்கலாம் நினைச்சோம். அது மிஸ் ஆயிடுச்சு. அதான் சொல்றேன்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? ஒருத்தன் சிஎஸ்கே தான்டா. மூடிட்டு ஜிடி எடுத்து இருந்தது இவங்க 2 பேரும் அடிச்சுட்டு எலிமினேட்டர்ல ஒருத்தன் போயிருப்பான், இன்னொருத்தன் குவாலிஃபயர்ல போயிருப்பான். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். அந்த இவன் அர்ஜுன் மருதமலை படத்துல வடிவேல் அடிவாங்க ரெடியா இருப்பான், குறுக்க வந்து திடீர்னு ஹீரோயிசம் காட்டு வந்த மாதிரி தெரியுது. இருக்கிற தேவையில்லாம வேணாடா சுத்திலாம் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மேட்ச் தான் ப்ரோ. சோ திடீர்னு முளைச்சு எழுந்துட்டானுங்க. டேய் அதாவது சீசன் நக்கிட்டு போயிருச்சு. இப்ப யாரா உங்கள்ட்ட கேட்டா இருக்கிற தேவையெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணீங்க. நம்ம எலிமினேட்டர்ல அவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டு கூட நல்லா இருந்திருக்கு ப்ரோ. சரி ஓகே. அவனுக்கு 2 பேரும் சண்டை. உங்களோட பாயிண்ட் என்னன்னா அவனுக்கு 2 பேரும் ஏதாவது ஒரு மேட்சாவது மீட் பண்ணி ஒருத்தனை எலிமினேட் பண்ணியிருந்தானுங்கன்னா அவங்க 2 பேரும் சண்டை பெருசா இருந்திருக்கும். லாலிபாப் வச்சுட்டு இந்த பேச்சு பேசுறானுங்க. ஒரு கப்பு ஜெயிச்சுட்டு அதை வச்சுட்டு என்னென்ன பேச்சு பேசுறானு உங்களுக்கு தெரியுமா? அதான் சொல்றேன், அவன்கிட்ட பேசுனா நமக்கு தான் பிரெயின் செல்ஸ் லாஸ் ஆகும். நான் என்ன சொல்றேன், அவனுக்கு சப்போஸ் ஜெயிச்சிட்டானுங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ரீல் தான் ப்ரோ போடுவானுங்க. நீங்க டென்ஷனே ஆக தேவையில்லை. ஒரு 3 நாள் இன்ஸ்டாகிராம் பக்கம் வர தேவையில்லை, அவ்வளவுதான். அப்புறம் நமக்கு ஃபீட் இதாயிரும். எவனா பாம்பு போடுவான், நமக்கு மீம் வரும், ஜாலியா போயிட்டு இருக்கும். ஆனா மும்பை ஜெயிச்சானா நமக்கே மனசு உறுத்தும். நம்மகிட்ட 5 கப்பு தானே இருக்கு, ஐயோ அவன்கிட்ட 6 கப்பு அப்படின்னு. மும்பை எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை ப்ரோ. புரிஞ்சுக்கங்க, எனக்கு வந்து ஆர்சிபி கூட ஜெயிக்கட்டும், தப்பு இல்லை. எனக்கு என்னன்னா மும்பையும் ஆர்சிபியும் அடிச்சிட்டு இருந்திருந்தானுங்கன்னா இவனுக்கு அடுத்த ஒரு வருஷம் இவனுக்கு 2 பேர் கட்டி போறேன் இருப்பா, நம்ம ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு மும்பைக்கு இருக்கிற சண்டை என்னன்னா உண்மையான பகை, கப்பு யார் ஹூ இஸ் த பெஸ்ட் டீம்ன்ற பகை. அதை தள்ளி வச்சிட்டோம்னா நமக்கு ஆர்சிபி இருக்கிற சண்டை இது எதுவுமே கிடையாது. அப்படி இட்ஸ் ஸ்டேட் லெவல் லாங்குவேஜ் லெவல் ப்ராப்ளம். அதான் மெயின் மீம்ஸுக்கு சண்டைக்கு காரணமே பேசிக்கலி. இல்ல ப்ரோ, நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப மும்பை நீங்க பழி வாங்கணும், அது ஒரே வழி அவனை வந்து ஆர்சிபி கிட்ட சண்டை போட விடலாம். இதுக்கு மேல அவனை பழி வாங்க முடியாது. 6வது கப் நம்ம அடிக்கிறத விட இதுக்கு மேல அவனுக்கு ஏற்கனவே அடி வாங்கிட்டு இருக்கானுங்க. அங்க போயிட்டு ஜாஸ் ஏசில் விட்டு ஜாஸ் ஏசில் கார்டு வாஸ் நெவர் ஆஸ் பேட் அஸ் பும்ரான் மீம் போட்டுட்டு இருக்காங்க ஏற்கனவே மும்பை ஃபேன்ஸ். ப்ரோ நான் பாக்குறேன், நான் போட வீடியோல ப்ரோ ஜாஸ் ஏசில்வுட்லாம் நார்மல் எஸ்ஏலுக்கு போடுவானுங்கன்னு சொல்லிட்டு போய் பாக்குறேன். ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன், எனக்கு தான் ரீச் ஆகல. 10 hours அகவுண்ட் காட்டுது. சோ இட் ஆல் கம்ஸ் டவுன் டு எனக்கு ஓகே ப்ரோ, ஆர்சிபி கூட ஜெயிக்கிட்டு ப்ரோ, அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு ஜெயித்துருவானுங்க, அவனுக்கு கத்திட்டு இருக்கணும், அதெல்லாம் ஓகே. எனக்கு இந்த மும்பை ஆர்சிபி இல்லாம போச்சேங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிஜமாலுமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. நேத்துல இருந்தே ப்ரோ அது வேற மாதிரி செட்டப் ப்ரோ. யோசிச்சு பாருங்க. கரெக்ட், அதெல்லாம் கரெக்ட். ஆனா எனக்கு வந்து நேத்துல இருந்து ஒரு மேட்ச் முடிஞ்சோடனே அப்படியே ஒரு மான நிம்மதி. ஃபைனல்ல எவன் ஜெயிச்சாலும் நம்ம ஈக்குவலண்டா வர முடியாதுன்ற ஒரு மன நிம்மதி இருந்துச்சு. எனக்கு கடைசி 2-3 ஓவர் அப்பயே தெரிஞ்சு போச்சு அவன் தான் பஞ்சாப் தான் ஜெயிக்க போறான்னு. நான் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ஸ்கோர் பார்த்து பும்ராவை அடிச்சானோ அப்பவே நான் சரி ஓகே எக்ஸைட் ஆயிட்டேன். சரி ஜெயிச்சிருவானுங்க. ஆக்சுவலா ஜெயிச்சது மும்பை தான், உண்மை அதுதான். அதாவது அவன் ஃபைனல் போயிருந்தானா ஆர்சிபி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அதான் பிக் எரிச்சலா இருக்கு. அவன் ஆர்சிபி கிட்ட ஜெயிச்சிருந்தாலும் தேவையில்லாம அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்திருக்கணும். ஆர்சிபி கூட தோத்திருந்தாலும் அவன் ஆர்சிபி கிட்ட சண்டை, அவன் தப்பிச்சிட்டான், அவன் ஆக்சுவலா ஜெயிச்சிட்டான். இப்ப நிறைய பேர் வேற இந்த ஜோக்கரை போடுற சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் இந்த வட சென்னை சந்திரா இவனை சப்போர்ட் பண்ணல. அந்த ஜோக்க வேற தூக்கி டேய் சிரிப்பு வர மாட்டேங்குது. ஏதாவது இல்ல ஒரிஜினல் சந்திரா யாருன்னு தெரியல, ரெட் டர்ன்ஸ் ப்ளூ ஞாபகம் இருக்கா ப்ரோ? அபிஷியல் பேஜ்லயே மாத்துறானுங்க. ரெட் டர்ன்ஸ் ப்ளூ கூட நம்ம யோசிக்க தேவையில்லை. இந்த சந்திரா கமெண்ட் போடுற ஒருத்தனை சட்டையை பிடிச்சி 2023 ஃபைனல் நீ பார்க்கும்போது சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு பாத்தியா? இல்ல என்னவோ ஜிடி கூட படுத்திருப்பான், கில்லு சூப்பர் அப்படின்னு படுத்திருப்பானுங்க. கில்லு சூப்பர் அந்த இது நல்லா அங்க ஆப்போசிட்ல. இதுல மும்பை ஃபேன்ஸ் வேற சேர்ந்துக்கிறானுங்க. ஏய் 2023 ஃபைனல் வாய நெஞ்சில வச்சுட்டு ஐயோ சிஎஸ்கே ஜெயிச்சிடக்கூடாது சிஎஸ்கே ஜெயிச்சிடக்கூடாதுன்னு பார்த்த கும்பல் தான் நீங்க. ஜெயிச்சக்கு அப்புறம் என்ன இங்க வந்து சங்கரா அபிஷியல் ஹேண்டில்லயே மாத்துறானுங்க. போய் இப்ப பாரு எப்படி படுகிறோம் பாரு அப்படின்னு சொல்லி அபிஷியல் ஹேண்டில்லயே மாத்தி
ரெட் பிக்சர் ப்ரொஃபைல் பிக்சர்லாம் மாத்தின கும்பல்டா நீங்க. இவனுக்கு வந்து பேசிட்டு இருக்கானுங்க தேவையில்லாம. அதை விடுங்க, இந்த சந்திரா எப்படி தெரியுங்களா, மும்பையும் ஆர்சிபியும் நம்மளோட கடைசி மேட்ச் நம்ம கூட படுத்தாரு ஞாபகம் இருக்க, ஜிடி கூட ஜெயிக்கணும்னு சொல்லி. எங்க கூட படுத்து எந்திரிச்சோம் நீங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க. கடைசி மேட்ச் நம்ம ஜெயிச்சாதான் நீங்க 2 பேருக்குமே Q2 ஆப்ஷன் இருந்துச்சு. அப்ப நம்ம கூட தானே படுத்துட்டு இருந்தானுங்க இவனுங்க. சொல்லுங்க. இதுல என்னன்னா எனக்கு இந்த சந்திரா காமெடி என்ன மாதிரியான நகைச்சுவைனே எனக்கு புரியல. என்னன்னா ஸ்போர்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ரைவல் டீம்ஸ் இருக்கும், அந்த டீம் ஜெயிக்க கூடாதுன்னு பாக்குறது வந்து வருஷ காலமா இருக்கிற ஒரு கான்செப்ட். அதுக்கு பேர் வந்து ஹேட் வாட்ச் அப்படின்னு அதுக்கு பேரே இருக்கு. நீங்க போய் இப்போ கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா டெஃபினிஷனே வரும். ஹேட் வாட்ச் மீன்ஸ் வாட்சிங் சம்திங். இப்போ போயிட்டு ஒரு படத்தை கலாய்ச்சிட்டே பாக்குறோம் தெரியுமா, இந்த படம் எப்படி மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சிம்பு படம் போயிட்டு கலாய்ச்சிட்டே பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அதுக்கு பேர் வந்து ஒரு ஹேட் வாட்ச்னு ஒரு கான்செப்டே இருக்கு. இதெல்லாம் வந்து நார்மல் ஸ்போர்ட்ஸ் வேர்ல்ட்ல நார்மலா இருக்கிற கான்செப்ட். ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்க, கதையா சொல்லுவானுங்க. இவனுக்கு என்னமோ புதுசா இது என்னோ ஃபர்ஸ்ட் டைம் நடக்க மாட்டே, நீங்க பல கஷ்டமா சிஎஸ்கே ஒரு டைம் ஃபைனல் போகும்போது பண்ணிட்டு இருக்கிறதாண்டா. அதிக் பாவம் ஆக்சுவலா அவன் பாட்டுக்கு ஜிடில ஜாலியாவே இருந்திருக்கலாம், இங்க வந்தா தப்பா போச்சு. இவனுக்காக அவன் உழைக்கிறான். இல்ல ஹர்திக் வந்து நீங்க வந்து என்னவா இருந்தாலும் ஹர்திக் ஹாஸ் ஹேண்டிகேப் டீம் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. அவனுக்கு வந்து சில பாலிடிக்ஸ்லாம் ப்ளே பண்ண வேண்டியதா இருக்கு. மும்பை டீமுக்குள்ள பயங்கர பாலிடிக்ஸ் இருக்கு. ரோஹித் சர்மா வந்து டிராப் பண்ண முடியாது. லைக் பும்ரா, ஸ்கை, இவனுக்கு 2 பேரோட ஈகோவையும் மேட்ச் பண்ணணும். ஸோ அவனுக்கு ஜிடியில் இருந்த ஃப்ரீடம் கண்டிப்பாக மும்பையில் இல்லை. அவன் வந்து ஹி கேம் ஃபார் த ஃப்ரான்ச்சைஸ் லாயல்ட்டி அண்ட் ஆப்வியஸ்லி மும்பையில் தான் நிறைய காசு பார்க்க முடியும் அப்படின்றதுனால தான் அவன் வந்தான். பட் எசென்சியலி அவனுக்கு ஃப்ரீடம் கொடுக்காம அவனை ஃபுல்லாக கிரிட்டிசைஸ் பண்ணவும் முடியாது. நம்ம இதே ருத்துக்கு நம்ம சொல்ற அதே தான். ருத்து போயிட்டு இப்போ அஸ்வினை போயிட்டு ஒழுங்கா போடுறா, பெஞ்சில் உட்காரா, இல்லை ஜட்டு போயிட்டு என்னடா இன்டென்ட் காட்டுறான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. ரொம்ப இவன் டாமினேஷன். ஜெயவர்தனே உள்ள வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கான், அது இது நிறைய பேசி. ஜெயவர்தனை வந்தது கூட ஓகே ப்ரோ. ஜெயவர்தனை இல்லாம கொஞ்சம் மார்க் பவுச்சர் கீழே காமெடி தான் பண்ணிட்டு இருந்தானுங்க, அதெல்லாம் உண்மைதான். பட் ஸ்டில் லைக் ஹர்திக்கு அந்த ஃப்ரீடம் வேணும்னா இப்போ அதான் நான் சொல்றேன், இப்போ 8 சீசனா 8 சீசனா ரோஹித் சர்மா ஹஸ் பீன் a very poor opener for மும்பை. ஒரு சீசன் கூட 500 ரன்ஸ் அடிக்கல. சாய் சுதர்ஷன்லாம் லைக் 3 டவுன் இறங்குறானே 500 ரன் அடிச்சிட்டு இருக்கான். ஸோ கன்சிஸ்டன்டா ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதப்போ நீங்க வந்து டிராப் பண்றதுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்றப்போ அந்த ஃப்ரீடம் மும்பை ஹர்திக் கிடையாது. ஆப்வியஸ்லி ரோஹித் சர்மா இஸ் 5 டைம் வின்னிங் கேப்டன். ஸோ அவனை வந்து அப்படிலாம் டிராப் பண்ணிட முடியாது. ஸோ அவ்வளோ பாலிடிக்ஸ் பிளே பண்ணி பண்றப்போ ஹி ஹாஸ் அ ஹேண்டிகேப் டீம் தான் பை டிஃபால்ட். அவனையும் ஃபுல்லா சொல்ல முடியாது. லைக் அவனுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா அவன் ஃபர்ஸ்ட் டிராப் பண்றதே ரோஹித் சர்மாவா தான் இருக்கும். ஆமா, சொன்ன மாதிரி அவனுக்கு இப்போ வந்து மேபி கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா, டீம் ஓப்பனிங் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தா மேபி 1-2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து அவன் குவாலிஃபை கண்டிப்பா எடுத்துப்பானுங்க. டாப் 2 போயிருப்பானுங்க, எக்ஸ்ட்ரா சான்ஸ் கிடைச்சிருக்கும், நிறைய சேஞ்ச் ஆயிருக்கும். ஆமா, யோசிச்சுக்கோங்க, ரோஹித் சர்மாக்கு வந்து 16 கோடி பர்ஸ்ல இருந்து கொடுத்தாங்க, அது ஒரு பிரச்சனை. அதுவும் இல்லாம தலைவர் பேட்டிங் மட்டும் தான், நத்திங் எல்ஸ். இந்த மாதிரி ஒரு டீல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல்லே இல்ல. இவ்வளவு க்ரோர்ஸ் எடுத்துட்டு ஃபீல்ட்லயும் இது இல்லாம பேட்டிங் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ண டீல் எனக்கு கிடையாது. யோசிச்சு பாருங்க, 16 கோடிக்கு வெறும் பேட்டிங் மட்டும் ஒரு பிளேயர் எடுக்கிறாங்கன்னா அவனோட அவுட்புட் எந்த அளவுக்கு, அவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், மினிமம் 500 ரன்ஸ் ஆச்சு அடிக்கணும். புரியுதுங்களா? சாய் சுதர்ஷன் கில் எல்லாம் அடிக்கிறானுங்க. அது சரி, ஓகே. இந்த சீசன் 1 ஆஃப் சீசன் ஓகே ப்ரோ. 8 சீசனா ஒருத்தன் 130 ஸ்ட்ரைக் ரேட்ல 300-400 ரன் தடவிட்டு இருப்பானா ப்ரோ? ஓப்பனிங் ஆடுறவனுக்கு 200-300 ரன்லாம் மேட்ரே கிடையாது. எல்லா மேட்ச்லயுமே 10 ரன் அடிச்சா 300 ரன் வந்துடும். அது என்னன்னா ப்ரோ, இது பியூர்லி பிசினஸ் கால் அவனை உள்ள வச்சிருக்குது. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்கு, இப்போ உட்கார வைக்க முடியாது. அவனோட இதை வந்து அதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபேன்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ற லெவலுக்கு கேப்டன்சி மாத்துறீங்கன்னா ஏன் டிராப் பண்ண மாட்டீங்க? பிரான்சைஸ் இஸ் பிகர் than the playerங்கறதானே ஒரு கான்செப்ட். இந்தியாக்கு வர கப் ஜெயிச்சான்ல. சோ இப்ப வந்து அது வந்து ஆக்சுவலி நீங்க சொன்னது வந்து ஒரு ரைட்டான பாயிண்ட். ஆக்சுவலி ஹிட் வந்து நடுவுல வந்து இந்தியாவுக்கு மட்டும் அந்த 2020 வேர்ல்ட் கப்பும் 2020 வேர்ல்ட் கப் தோத்துருந்தாங்கன்னா தூக்கி போட்டிருப்பானுங்க. 2020 அந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சனால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. they were forced to retain him. T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சது, அப்புறம் இப்ப சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் ஜெயிச்சிட்டான். சோ அதனால அவனுக்கு இந்தியா ஃபுல்லா கொஞ்சம் ஒரு ஃபாலோயிங் இருக்கு. சோ அதனால இப்ப அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா இவனுங்க வேற மும்பை இந்தியன்ஸ், மும்பை இந்தியன்ஸ் வச்சுட்டானுங்க. அப்புறம் என்னடா இந்தியாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணல அப்படின்றானுங்க. சோ அதனால அதுவே ஒரு மட்டமான பேர் ப்ரோ. நாங்க மட்டும் என்ன பாகிஸ்தானி அட வெண்ண ஆமான்னு என்ன பார்த்து சொல்லுவானுங்க, நீங்க வாழ வந்தான், நாங்க மட்டும் சாக வாழ வந்தோம். நேத்து மும்பை வந்து தோக்கல ப்ரோ, கிரேட் எஸ்கேப் ப்ரோ, தப்பிச்சிட்டான் ப்ரோ. எனக்கு அதுதான் எனக்கு காண்டா இருக்கு ப்ரோ, எனக்கு நினைச்சாலே காண்டா இருக்கு. ஆஃப்டர் வெரி லாங் டைம் நம்ம ரெண்டு ஆப்போசிட் மைண்ட் செட்ல இருக்கோம். நான் ரொம்ப குஷியா தான் இருக்கேன். செம்ம காண்டில் இருக்கேன் ப்ரோ. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி காலைல இருந்து இன்னும் விடியல எனக்கு. அப்படியே
எங்க அப்படியே ஒரு மாறு இது காஃபி அடிச்சிட்டேன் என்னென்னவோ பண்ணிட்டேன் ஒண்ணும் பண்ண இதுக்கே எப்படின்னா என்ன அடுத்து வெயிட் பண்ணுங்க, இன்னும் 2 நாள்ல ஒருத்தன் கப் அடிப்பான், அப்ப என்ன பண்ண போறீங்க? அது கூட விட்டுருங்க ப்ரோ. அவன் கப் அடிச்சா அடிச்சுட்டு போறான். நீங்க சொன்ன மாதிரி 1, 5ன்னு சொல்லிட்டு போயிடலாம். இல்ல அவன் வழக்கம் போல அவன் தோத்தாலும் ஏதாச்சும் மாஸ் எடிட் தான் ப்ரோ போட போறான். அவன் என்ன சோகமாவா இருக்க போறான் கிடையவே இல்ல அவன் தோத்தா எங்க போவான் தெரியுமா? நம்ம கூட ஜெயிச்ச 2 லீக் மேட்ச் எடுத்துட்டு வந்துருவான். ப்ரோ அவன் போட்டு போடா, நீ என்ன வேணா போட்டு போடா. சொல்லுவாங்க ப்ரோ. எப்படினாலும் அவனுக்கு புத்தி கிடையாது. அவனுக்கு சொல்லி புரிய முடியாது. அதை விட்டுருங்க. எனக்கு என்னன்னா இந்த சண்டே அப்படியே நேக்கா மும்பை மேல கட்ட முடியாம போயிடுச்சுங்கிறது எனக்கு அப்படியே தலை வெடிக்குது bro. எனக்கு நினைச்சாலே யோசிச்சு பாருங்க, மும்பை ஃபேன்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் கட்டி புறட்டு இருக்கிறது பாக்குறதுக்கு அந்த ஒருத்தன் காம்பவுண்ட்ல உட்காந்துட்டு அப்படியே பாத்துட்டு வந்துருமா கிரவுண்ட ஒரு மீம்ல ஜாலியா தம் அடிச்சுட்டு காம்பவுண்ட் மேல அந்த மாதிரி ஜாலியா இருந்திருக்கும். வேஸ்ட் ப்ரோ. ஃபைனல் இஸ் டூ ஹை ஸ்டேக். நம்மளால ஜாலியெல்லாம் அந்த மேட்ச் மும்பை ஆர்சிபி ஃபைனல் நம்மளால பார்க்கவே முடியாது. ஏன்னா இவள் எவன் ஜெயிச்சாலும் நமக்கு தலைவலி, எவன் ஜெயிச்சாலும் ஒரு வகையில சந்தோஷம் இருக்கிறத விட எவன் ஜெயிச்சாலும் ஒரு வகையில தலைவலி. ஆனா இவனுக்கு வந்து எலிமினேட்டர்ல மீட் ஆயிருக்கணும் ப்ரோ. இவனுக்கு தேவையில்லாம நீங்க ஒண்ணு கேளுங்க, இப்ப மட்டும் மும்பை ஜெயிச்சு குவாலிஃபை தானே, இன்னில இருந்தே சண்டை ஆரம்பிச்சிருக்கு மும்பைக்கும் ஆர்சிபிக்கும். இப்பல இருந்தே நான் ஜாலியா இருந்திருப்பேன். நீங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இன்னில இருந்தே சண்டை போட ஆரம்பிச்சிருப்பானுங்க. இவன் நடுவுல ஒருத்தன் ட்வீட் போட்டான் ப்ரோ. இவன் கேட்பான் உங்ககிட்ட கப். ஷேன் வார்னே வாஸ் லக்கி தட் ரஜத் பட்டிதார் didn't play in சேரான ஒருத்தன் போட்டான் ப்ரோ. இதெல்லாம் அதான் சொல்றேன்ல, இவனுக்கு போல ட்வீட் எல்லாம் நிறைய நான் பாத்துட்டேன். என்ன வேணா இருக்கு ப்ரோ. நேத்து நைட்ல இருந்தே கோலாகலமா இருந்திருக்கும் சோசியல் மீடியாவே. இவனுக்கு 2 பேரும் அடிச்சுக்கிறத பார்த்து நான் பாட்டு ஜாலியா இருந்திருப்போம் போ. நானு ஏற்கனவே ரெடி ஆயிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி இந்த மேட்சை க்ளோஸா ஃபாலோ பண்ணி. என்னென்ன அந்த பேட்ஸ்மேனுக்கே காது கேட்காத நிதின் மேனன் அவுட் கொடுத்தாங்க தெரியுமா, அதை போட்டு ஏற்கனவே கடிச்சிட்டு இருந்தானுங்க. போச்சு இவனுக்கு ஃபைனல் வந்துட்டானுங்கன்னா அம்பையர் வாங்கிடுவானுங்க கடிச்சிட்டு இருந்தானுங்க. இன்னொன்னு எனக்கு வந்து அந்த மும்பை மேல ஒரு ஹேட் ஒண்ணு இருக்கும்ல, இவன் ஜெயிச்சிடக்கூடாது. அது ரைட் ஃப்ரம் ஹர்திக் டு கேப்டன்சி எனக்கு அது பெருசா இல்ல ப்ரோ. எனக்கு நிஜமா சொல்ல போனா அது எனக்கு அது பெருசா இல்லவே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து எனக்கு ஹர்திக் இவனுக்கு ஓவரா டார்கெட் வேற பண்ணானுங்களா அந்த டைம்ல. எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம். ஹர்திக் வந்து தலசன் தெரியுங்களா 2023 தோக்குறப்ப என்ன சொன்னா, பரவாயில்ல நான் தோக்கணுன்றதா அது தோனிட்ட தோக்கணும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்பல இருந்தே எனக்கு வந்து ஹர்திக் மேல அந்த ஹர்திக் கேப்டன்சி வந்ததுல இருந்து எனக்கு அந்த மும்பை மேல ஹேட் வாட்ச் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாயிருச்சு ஆக்சுவலா. அப்புறம் எனக்கு இன்னொன்னு ரோஹித் சர்மா வந்து உண்மையாலுமே எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு ப்ரோ. இல்லன்னா கிடையாது, நீங்க யோசிச்சு பாருங்க. அவன் 5 கப் இல்ல ப்ரோ. யோசிச்சு பர்சனலி உங்களுக்கு பிடிக்கிறதெல்லாம் எனக்கு இல்ல பிரச்சனையே இல்ல ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து முட்டு கொடுக்குறீங்க, ஒரு பிளேயரா முட்டு கொடுக்குறீங்க, ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு என்ன அடிக்கிறான்னு போய் பாருங்க. இன்டென்ட் மட்டும் வச்சு ஐபிஎல் கப் ஜெயிக்க முடியாது, ரன் அடிக்கணும் ப்ரோ. எனக்கு ஸ்டாட்ஸ் பிரச்சனை இல்ல, ரோஹித் சர்மா பிளேயர்லாம் இல்ல. நான் வந்து ஸ்டாட்ஸ் பத்தி வச்சு மட்டும் தான் நான் கிரிட்டிசைஸே பண்றேன். பர்சனலா ரோஹித் சர்மா பண்ற ஆன்டிக்ஸ் பிடிச்சிருக்கா ஓகே, எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. என்ன நீங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லாத லாலிபாப் காரெல்லாம் என்ன கத்துறான். ரோஹித் சர்மா நம்மள ஓட விட்டுருக்கான். ஆக்சுவலா ஃபைனல்ஸ் எல்லாம் வந்து ஓட விட்டுருக்கான். அவன் வந்து நினைச்சானா என்னமோ போடலாம். அந்த வகையில உண்மையாலுமே ஹிட் வந்து ஒரு நல்ல மனிதர் அப்படி வேணா நான் சொல்லுவேன். நல்ல ரொம்ப டீசென்ட்டான ஃபெலோ ப்ரோ. அவன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஓவரா இந்த கால்ல வந்து விழுவுது அந்த மாதிரி இருக்க மாட்டான். போயிட்டு நம்மகிட்ட ஆட்டிடியூடும் காட்ட மாட்டான். ஒரு மாதிரி நல்ல ஜாலியான டைப் ப்ரோ. ஹிட்னால என்னன்னா இப்ப ஆர்சிபி ஜெயிச்சிட்டானா துக்க தினமா நான் அனுசரிக்க போறேன். வருஷம் இந்த ஹிரோஷிமா நாகசாக்கி அட்டாக்கு 9/11 அட்டாக் அதை விட மோசமான துக்க தினமா நீங்க வேணும். நீங்க வந்து போன வருஷம் பண்ண அலுப்புக்கு தமிழ்நாட்டின் ஆர்சிபி ஹேட்டர் போட்டோ ஒட்டி எல்லா வீட்லயும் போஸ்டர் மாட்டிருப்பானுங்க. நீங்க இந்த வருஷம் ஒண்ணு பண்ணல எஸ்கேப்லாம் ஆக முடியாது. ஸ்டோயினேஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிவெஞ்ச் ஆர்க் மட்டும் அடிச்சானீங்க அவன் கடுப்புல இருக்கான். தேவலாம என் பொண்டாடி ப்ரொஃபைலுக்கு போயிட்டீங்கன்னு. அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல, பாக்கலாம். ஹிட் விக்கெட் எடுத்துட்டான், அதனால கொஞ்சம் பவுலிங் ஸ்டாக்ஸ் வேற இருக்கு. பெர்ஃபெக்ட்லி செட் ஸ்டோரேஜ் ஃபார் கட்டிங் 2.0. கட்டிங் 2.0 இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லி வந்துச்சா செம்மையா இருக்கும். ஆனா என்ன ப்ரோ, ஆர்சிபி ஜெயிச்சிட்டானா எவ்வளவு நஷ்டம். அந்த மீம் மார்க்கெட்ல எவ்வளவு டிராப் ஆகும் தெரியுமா ப்ரோ ஷேர்ஸ்லாம். ஆல்ரெடி மில்க்டு தான் சொல்றேன். நீங்க வந்து தப்பா இட போட்டுருக்கீங்க. we have already milked lollipop enough. It's been years. சேச்சுரேட் ஆயிடுச்சுங்கறீங்களா அந்த ஜோக்? எல்லாம் சேச்சுரேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீ அதான் சொல்றேன், இதுக்கு மேலயும் நம்ம ஆர்சிபி ஓட்டுறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே ஓட்டி முடிச்சாச்சு. அந்த ஒரு கப்பு கூட வாங்கலங்கிறதா ப்ரோ அந்த மீமோட ஹைலைட். குருசாமி போட்டிருக்கலாம் ப்ரோ. சரி ஜெயிக்கிறேன் அடுத்த வருஷம் ஜெயிச்சிருந்தா குருசாமியாச்சும் போட்டு ஜெயிச்சிருந்தானா இதெல்லாம் ஒரு கம்ப்ளீட்டுக்கு வந்திருக்கும். ஆக்சுவலா அது 18 வருஷம் அதெல்லாம் ஒரு ஹோலா கம்ப்ளீட் ஆகிற டைம்ல இவனுக்கு ஜெயிக்க போறது எனக்கு எரிச்சலா இருக்கு. அடுத்து ப்ரோ இப்ப ஐபிஎல்னா 50 வருஷம் நடக்கும் ப்ரோ, இல்லாமலாம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப இந்த இது வந்து பயங்கரமான பிசினஸ் ஆயிடுச்சு. 50 வருஷமா இது நடக்கும்.
அதுல ஏதோ ஒரு வருஷம் ஆர்சிபி ஜெயிக்க தான் போறான். ஆமா ஆர்சிபி கண்டிப்பா ஜெயிக்க தான் போறான். ஜெயிக்க தான் போறான். ப்ராபபிலிட்டி வைஸ் போட்டா கண்டிப்பா அவன் ஜெயிச்சு தான் ஆகணும். அது இப்ப இருக்க அவன் டீமுக்குலாம். பட் என்னன்னா இந்த ஒரு குருசாமி போட்டுட்டு அவன் அடுத்த வருஷம் ஜெயிச்சானா இன்னும் நல்லா இருக்கும். இன்னொன்னு கோலியில ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஜெயிச்சானா இன்னும் நல்லா இருக்கும். இது எல்லாமே எனக்கு ஒரு ஆசைகள். அது வந்து நிறைவேறாம போதேங்கிறது எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு நினைச்சேன். எனக்கு அவ்வளவுதான் இல்ல. அவன் அதான் சொல்றேன். அவன் நம்ம அவ்வளவு பெரிய ஆளா மதிக்கிறதே கிடையாது. அதனால அவன் இல்ல. உங்களுக்கு புரிய ஆனா மாட்டேங்குது. bro, ப்ரோ ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க. சோசியல் மீடியா கண்டென்ட்டே ஆர்சிபி தான். சோசியல் மீடியாக்கு கண்டென்ட்டே ஆர்சிபி தான். அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. வரும் ப்ரோ. புதுசா எவனா ஃபார்ம் ஆவான். எல்எஸ்ஜி ஃபார்ம் ஆவான். கோயங்கா வருவான். ஏதாவது ஃபார்ம் ஆகும். இவங்க மாதிரி இந்த ஒரு 17 வருஷமா ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணிருக்காங்க ப்ரோ. சோக்கர்ஸ் ஒவ்வொரு இடத்துல போய் வித்தியாசமா அடி வாங்கியிருக்காங்க. அந்த பிராண்டே வந்து போயிரும் ப்ரோ. அதான் ப்ரோ பிரச்சனையே. நீங்க யோசிச்சு பாருங்க. எல்எஸ்சிலாம் அப்படி பில்ட் பண்ண முடியாது ப்ரோ. கஷ்டமா இவ்வளவு வாயுதார் விட்டு 17 வருஷமா ஜெயிக்காம. அது காரணம் ஆர்சிபியோட பிராண்ட் காரணம் கோலி தான். ஏன்னா அந்த நோபால் கேட்ச் பிடிச்சிட்டு அவுட்டே கேட்சேன்னு ஓடி வருவான் தெரியுமா? அப்பல இருந்தே அது பில்ட் ஆயிடுச்சு. அந்த விஜய் மலையா வந்து அப்படி கிளம்பி போறது அதெல்லாம் அந்த அந்த இத்தனை நாளா கட்டி ஆண்ட சாம்ராஜ்யம் உடையுதே, இந்த மீம் சாம்ராஜ்யம் உடையுதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சொல்லிட்டேன் இப்போ கூட ரஜத் பச்சா ஜெயிச்சிட்டான்னா ஒருத்தன் 10 வருஷமும் முக்குனா கிடைக்கல, இவன் வந்தோடனே ஜெயிச்சிட்டான் பாரு அப்படின்னு மீம் போட்டுக்கலாம். மீம் மார்க்கெட் will evolve to serve the needs of the market. ஓகேவா? அது அப்போ நம்ம பாத்துக்கலாம். அந்த லாலிபாப் ஜோக் மாதிரி வராது ப்ரோ. நல்லா இருக்கும். ஈசாலா கப் லாலிபாப் சேச்சுரேட் ஆயிட்டு ப்ரோ. எத்தனை வருஷம் ப்ரோ இன்னும் லாலிபாப் ஜோக் போட்டு ஜாலியா இருக்கும். அவனுக்கு புரிஞ்சுக்க ப்ரோ. ஒவ்வொரு வருஷம் எக்ஸ்டெண்டாவே எனக்கு ஜாலி ப்ரோ. ஒரு கப்பு கூட அடிக்கலைங்கிறது அதுல ஹைலைட். லாலிபாப் ஓகே, பட் it's been 3 years now. We've been milking the same thing. New content has to arise. விடுங்க ஃப்ரீயா விடுங்க ப்ரோ. புது கண்டென்ட் வரும் ப்ரோ. வேற ஏதாவது சொல்லுவாங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க அந்த ஒரு கப் அடிக்கலங்கறத ப்ரோ. நீங்க ஐபிஎல்னாலே என்ன, நீங்க ஆர்சிபி அவ்வளவு பெரிய டீம் இல்லன்னு நீங்க சொல்லிக்கலாம். பட் இருந்தாலும் அந்த சோசியல் மீடியா கண்டென்ட்டே வந்து அந்த மிச்சருக்கு 9 டீமுக்கு என்ஜாய்மெண்டே ஆர்சிபி தான். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு டைம் பாஸ். இப்ப சோகமா இருக்குன்னு வைங்களேன். இப்ப வந்து நம்ம மும்பைட்ட தோத்துட்டோம், சோகமா இருக்கு. சரி வாங்க ஆர்சிபி கலாய்ப்போம் அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி ஜாலியா இருந்திருக்கு ப்ரோ. நம்மளுக்கு அந்த ஒரு கப் அடிச்சிட்டானா அந்த ஃப்ரீடம் இருக்காது ப்ரோ. நம்மளுக்கு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் நம்மளுக்கு கம்மியாகுது. நம்மளுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு லாலிபாப் ஜோக் சொல்ல முடியுமோ சொல்லிக்கலாம். எல்லாமே முடிய போகுதுங்கிறது, இவ்வளவு பெரிய சகாப்தம் முடிவுக்கு வருதுங்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யார் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க ஃபைனல்? ஆர்சிபி தான். ஷார்ட் ஷாட் ஆர்சிபி தான். ஐ திங்க் இட் இஸ் ஆர்சிபிஸ் ஃபைனல்ஸ் டு லூஸ். ஆர்சிபிஸ் ஃபைனல்ஸ் டு லூஸ். அது வந்து ஆர்சிபி இதுக்கு மேல தோத்தானா சர்ப்ரைஸ் தான் ஆகணுமே தவிர இட் இஸ் நாட் லைக் ஐயோ எப்படி தோத்தாலும் ஷாக்கு தான் ஆகணும். ஏன்னா இட் இஸ் மேஜர்லி அவன் வந்து ஒன் சைடட் கேமா தான் போக நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஃபைனல்ஸ்ல வந்து இது வந்து பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஃபைனலா இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. சரி ஓகே, பெரிய சகாப்தம் முடிவுக்கு வருது. எல்லாரும் மனசை இரும்பாக்கிங்க. அடுத்த வருஷம் நம்மளுக்கு பெரிய அதாவது இந்தியாவோட ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து லைட்டா ஏற்கனவே டிராப்ல இருக்கும். அதை விட ஒரு 2 ஸ்டெப் கீழே டிராப் ஆகும். எது காரணம்னா ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு. கர்நாடகால மட்டும் லைட்டா அப்டிக் ஆகும். சரி ப்ரோ, நன்றி வந்ததுக்கு நன்றி. முடித்து விடலாம்.